இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இனி அலைந்து திரிவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அலைந்து திரிவதில்லை. நீங்கள் அலைந்து திரிந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் பல மனிதர்களை தேடி போன காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே செயலற்று போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம். நிறைய காரியத்திற்காக நீங்க அலைஞ்சு போயும் இந்த காரியமே உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். பாஸ்போர்ட்டுக்காக அலைஞ்சிருக்கலாம், விசா எடுப்பதற்காக அலைஞ்சிருக்கலாம், பிள்ளைகளோட திருமண காரியத்திற்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்சிருக்கலாம். இன்னும் அநேக வக்கீல்களை தேடி நீங்கள் அலைஞ்சிருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அலைஞ்சு ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வெற்றியா முடிச்சு தரல? அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கலக்கம். இந்த கேஸ் எப்படி முடியும்? என்னவா முடியும்? எனக்கு சாதகமா முடியுமா? எதிர்ப்பா முடியுமா? இன்னும் நிறைய காரியங்களை குறித்த கலக்கம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அதற்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார். நீ அலைஞ்சு திரிஞ்சது போதும் மகனே, நீ பணம் செலவழிச்சது போதும் மகளே, அநேக நபர்களை தேடி ஓடினது போதும் மகளே, நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். எந்த வழக்குக்காக, எந்த காரியத்திற்காக நெடுநாள் ஓடிக்கொண்டிருந்தாயோ, நெடுகாலமாய் அலைஞ்சு கொண்டிருந்தாயோ, அதை நான் முடிச்சு தரப்போறேன். வாழ்க்கையில உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன். எதிர்பார்த்திராத நன்மைகளை நான் செய்ய போறேன். நீ கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உன் வாழ்க்கையில செய்ய போறேன். எதற்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு சோர்ந்து போய் வீட்டுல வந்து உக்காந்து இருக்கிறியோ, கலங்கி போயிருக்கிறீங்களோ, அதெல்லாம் ஆண்டவர் வெற்றியாய் முடிய பண்ண போகிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பணத்தை செலவழிச்சிட்டேன், நிறைய மனுஷரை தேடி போச்சேன், இனி என்னால பிரயோஜனம் இல்லை, இனி என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் முடிய பண்ணுகிற தேவன், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அவர் சொல்றார், நீ அலைஞ்சு திரிவதில்லை. நீ அலைவதில்லை. உன் அலைச்சல்களை நான் பார்க்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன் வேதனையை நான் பார்க்கிறேன், உன் துன்பத்தை நான் பார்க்கிறேன், உன் துயரத்தை நான் பார்க்கிறேன், உதவி இல்லாமல் தவிச்சதை நான் பார்க்கிறேன். உனக்கு நான் அற்புதம் செய்வேன். உனக்கு நான் அனுகூலமான கதவுகளை திறப்பேன். உன் வாழ்க்கையில எதிர்பார்த்திராத காரியங்களை நீ வெற்றியாய் காணும்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அலைந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. எதுவுமே நடக்கல, பணம் தான் செலவழிச்சு போச்சு, நாள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன்னா எனக்கு எந்த வெற்றியும் இல்லை, ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? அங்கலாய்க்கிற உடைய பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிறவர், அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.